ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா லாங்குவேஜ்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ், யூசர்ஸ், அப்ளிகேஷன்ஸ்னா என்னென்ன இருக்குது, அப்புறம் நம்ம அதை எதுக்காக லேர்ன் பண்ணுறோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ கவர் பண்ணலாம். இதுக்கப்புறம் வர்ற சப்சிக்வெண்ட் வீடியோஸில் வந்து எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி நம்மளே கோட் பண்ணுறது, ஒன் பை ஒன் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஜாவான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணி அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கே தெரியும் நிறையா அப்ளிகேஷன்ஸ், அதாவது அமேசான், ஃபோன்பே, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறையா இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு பேமெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துலேயும் வந்து பேக்கெண்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த பேங்கிங், ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஜாவா தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் இப்போ அமேசானில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, ஸோ அதில் எத்தனை ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எத்தனையோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. நம்மளால் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஆன் டைம் டெலிவரி இருக்குது. அதுக்கப்புறம் அதே தான் ஃப்ளிப்கார்ட்டும் ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அங்கேயும் அந்தமாரி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. அதுவும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எனிஹவ் தட் வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஆங்குலர், ரியாக்ட் ஆர் நெக்ஸ்ட்.js அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாலும் பேக் எண்டில் ஜாவா தான் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன்பே எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு வந்து பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் லைக் ஹவ் வி ஹவ் கூகுள் பே, அமேசான் பே, அந்த மாதிரி நம்மகிட்ட ஃபோன்பேயில் வந்து அவங்க ஜாவா டெக்னாலஜி தான் பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி ஃபோன்பே, டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்ல, எதர் இட் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆர் சென்ட்ரல் பேங்க், எனி கைண்ட் ஆஃப் பேங்க்ஸ், நாட் ஒன்லி இன் இந்தியா, அப்ராடில் கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே வில் பி யூஸிங் ஒன்லி ஜாவா. ஸோ நம்ம ஜாவா லேர்ன் பண்ணுறோன்னா தீஸ் ஆர் த திங்ஸ் வி நீட் டு கீப் இன் மைண்ட். ஸோ அட் த எண்ட் இந்தமாரி கம்பெனிஸ்லாம் வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டில் டுடே. இந்த பிளேலிஸ்ட்டு நம்மளோட ரோட் மேப் எப்படி இருக்குன்னா இந்த டாபிக்ஸில் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் கோர் ஜாவா. கோர் ஜாவாவில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தரவு பண்ண அப்புறமா we will move to OOPS கான்செப்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ கோர் ஜாவா, அப்புறம் ஊப்ஸு, அதுக்கப்புறமா கலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப வேஸ்டான டாப்பிக்கு. அதை நம்ம வந்து மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜாவா 8 அப்படின்னு, அதாவது ஜாவாவில் நிறைய வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. பைத்தானில் எப்படி 3, 4 அப்படிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஜாவாவில் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. கரண்ட்டாக பார்த்தா ஜேடிகே 25, ஜாவா 25 வந்துருச்சு. இருந்தாலும் ஜாவா 8ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெர்ஷன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா பிரேக் த்ரூ இன்வென்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஜாவா 8 தான் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததுலலாம் நிறையா வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுற மாதிரி ஜாவா 8 நிறையா புது புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரீம், லாம்டா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், டேட் அண்ட் டைம் ஏபிஐ, இந்த மாதிரி மெத்தட் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஜாவா 8 பார்க்கலாம். அதுக்கப்புறமா மல்டி த்ரெட்டிங். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்தமாரி ப்ராசஸஸ்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துக்கிட்டாலே நம்ம நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நிறையா வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்மளோட சிபியூவில் வந்து இது எல்லாமே நிறைய ப்ராசஸஸாக ரன் ஆகும். நம்ம சிபியூவோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம லேப்டாப்பில் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஓல்டு லேப்டாப் அதாவது அதோட ஸ்பெக் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு 4 or 5 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் உடனே வந்து ஹேங் ஆகிடும். டக்குன்னு ஹேங் ஆகி எதுவுமே மூவ் ஆகாது. மவுஸு கர்சர் அப்படியே மூவ் ஆகாமே இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எதனாலனா நிறையா ப்ராசஸ் ரன் ஆகும்போது நிறையா நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து அதில் க்ரியேட் ஆகும். த்ரெட்டும் நத்திங் பட் ஒரு ஸ்மால் ப்ராசஸ், அது வந்து சிபியூவில் ரன் ஆகும். ஸோ ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் நிறையா த்ரெட்டு க்ரியேட் பண்ணி சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜேடிபிசி, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனிஹவ் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அது டேட்டாவை தான் ஹேண்டில் பண்ண போகுது. டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, இல்லாட்டி அதை மாடிஃபை பண்ணுறது, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், CRUD ஆப்ரேஷன்ஸ் நம்ம படிப்போம். ஸோ அந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா நமக்கு டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டா பேஸ் லைக் நம்மள்கிட்ட ஆரக்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸுக்கு போஸ்ட்கிரஸ், எஸ்கியூஎல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மளோட ஜாவா வந்து அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண வைக்கணும்.
அப்போ தான் வந்து நம்ம அப்ளிகேஷனால் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இல்லை டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை ஏதாவது அப்டேட்டோ டெலீட்டோ பண்ணுறதுன்னா நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஜாவா அப்ளிகேஷனுக்கும் அந்த டேட்டா பேஸ்க்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து மேவன்னா என்னென்னா அது வந்து ஒரு பில்டு டூல்லாம் என்னென்னா நம்ம வந்து கோடிங்லாம் பண்ணுறோம். கோடிங்லாம் பண்ணிவிட்டு அதை கோடிங் எதில் பண்ணுவோம்னா ஐடியில் பண்ணுவோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில். அதை எக்லிப்ஸ், விஎஸ் கோடு, இன்னும் நிறைய இருக்குது, இன்டெலிஜே ஐடியா அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கோடிங் பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட்டு ஜாவா லாங்குவேஜில் டைப் பண்ணிடுவோம். அதை போய் அப்படியே ஜாவாவாக நம்ம போய் இதை அப்ளிகேஷனாக ரன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். சில ஃபார்மேட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதில் லேட்டராக டீட்டெயிலில் பார்க்கலாம். என்ன ஃபார்மேட்னா ஜார், வார், இஏஆர், மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டாக நம்ம பில்டு பண்ணி தான் அதை வந்து சர்வரில் போய் ரன் பண்ண முடியும். சர்வரால் டைரெக்டாக கோடை ரன் பண்ணாது அது. ஸோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும்னா இந்த மேவன் டூல் தான் வந்து பண்ணுவோம். அதாவது மேவன் ஒரு டூல் இருக்குது, கிரேடல்னு இன்னொரு டூல் இருக்குது. மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்னா மேவன் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேவன் டூலை வச்சு எப்படி நம்ம கோடை பில்டு பண்ணுறது. பில்டுனா என்னென்னா ஜாவானா நம்ம ஜாவா மட்டும் பார்க்க மாட்டோம். ஜாவா கூடவே நிறைய டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். இப்போ நம்மளோட கோடுக்கு டிஃப்ரெண்ட் டிபெண்டன்சிஸ் தேவைப்படும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பில்டு பண்ணணும். அப்புறம் நம்மள்ட்ட ஃப்ரண்ட் அண்ட் கோடெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஏதாவது ஒரு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அது எல்லா கண்டென்ட்டையும் ஒன்றா சேர்த்து பண்டில் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு டூல் தேவை. அந்த டூல் தான் வந்து மேவன். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் இதெல்லாம் கவர் பண்ணுறோம்னாலே நம்மகிட்ட ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆகிடுவோம் ஜாவாவில். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரிங்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க் அது, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு. அது வந்து கொஞ்சம் ஓல்டு தான் அது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு முன்னாடி ஸ்ட்ரட்ஸ்னு வேறு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, ரொம்ப லெகசி ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம். ஸ்ட்ரட்ஸ் நம்ம பார்க்க வேணாம். ஸ்ட்ரட்ஸோட மாடர்ன் வெர்ஷன் தான் ஸ்ப்ரிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரட்ஸ்லாம் வந்து இப்போலாம் ரொம்ப யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏதாவது 1-2 அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா இருக்கும் சில ப்ராஜெக்ட்ஸில். பட் மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் போட் தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் பார்த்துட்டு ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா அதுலேயே இப்போ நம்மள்ட்ட நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். கோடிங்கில் நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்வென்ஷன் ஓவர் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் நம்ம ரொம்ப பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ஒர்க்குன்னு பில்டு பண்ணாங்க கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து. அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டைம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மேனுவலாக உட்காந்து நானே ஃபுல் அப்ளிகேஷனையும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்டு பண்ண போகிறேன், இந்த தேர்ட் பார்ட்டி டூல் எதுவுமே ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா இது வந்து மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும். நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை பில்டு பண்ண. இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா காமன்லி டூயிங் திங்ஸு, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணி ஈஸியாக ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் வந்து பில்டு பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்லாம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் கொஞ்சம் ஓல்டு. அதை இன்னும் நம்ம வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் ஸ்ப்ரிங் பூட்டுங்கிற ஃப்ரேம் ஒர்க்கு தான் அது கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு 1 மினிட்ல நமக்கு தேவையான ஒரு கோடை, அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிப்ஸில் இம்போர்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் வித்தின் 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு சிம்பிள் API வந்து ரெடி பண்ணிடலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் ரெடி கோடாக இருக்கும். அதை டேரெக்டாக நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை டிப்ளாய் பண்ணிடலாம் சர்வர்லேயே போய். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் ரெடி செட்டப்பை வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. லேட்டஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் பூட் தான். இந்த ஸ்ப்ரிங் பூட்லேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸ்ப்ரிங் டேட்டா JPA, ஸ்ப்ரிங் இன்டகிரேஷன், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறையா சப் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பேசிக்காக என்ன பில்டு பண்ணுவோம்னா ரெஸ்ட் APIs பில்டு பண்ணுவோம். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் நம்ம பில்ட் பண்ண மாட்டோம். டு பிகின் வித் ரெஸ்ட் APIs தான் பண்ணுவோம். APIஸ்னால் என்னென்னு லேட்டராக பார்க்கலாம். சிம்பிளாக அது என்னென்னா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. 2 சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் தான் நம்ம ரெஸ்ட் APIன்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்ட் API, ரெஸ்ட்னா என்ன, அதெல்லாம் வந்து சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ APIனா என்னென்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அது வந்து சிம்பிளாக 2 சிஸ்டமை கனெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். தென் நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். நான் வந்து சில டாபிக்ஸ் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மினி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி வந்து ஃபுல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி அதை டு த எண்டு எப்படி பண்ணலாம் மினி ப்ராஜெக்ட்டு. ஸோ தட் நீங்கள் வந்து
அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெதர் இட் இஸ் எ காலேஜ் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி ஆர் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காகவே நம்ம ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுறதுக்காகவே போட்டுக்கலாம். அப்படின்னாலும் நமக்கு ஓகே தான். நம்மளோட GitHub ரெபாசிட்டரியில் வந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ கொஷின்ஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அதையும் பார்க்கலாம் இந்த ரோட் மேப்லேயே. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜாவா AWS டெவலப்பர், ஜாவா GCP டெவலப்பர், இந்தமாரி நிறையா ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஜாபில். ஜாவா சப்போர்ட் ரோல் இருக்குது. ஈவன் டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு கூட மேனுவல் டெஸ்டர், ஆட்டோமேஷன் டெஸ்டர் இருக்கலாமும் ஜாவா நாலேஜ் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து எசென்ஷியல். அப்போ தான் அவங்களால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜாவானா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கும் மோஸ்ட்லி ஒரு லாங்குவேஜ், அதுக்குன்னு தனியாக லாங்குவேஜ் இருக்குது. தமிழ்நாடுனா தமிழ் இருக்குது, கேரளா மலையாளம், கர்நாடகா கன்னடா இருக்குது, ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு இருக்குது. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இப்போ மகாராஷ்டிரானா மராத்தி இருக்குது, குஜராத்னா குஜராத்தி இருக்குது, ஆனால் காமனாக ஹிந்தியும் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மகிட்ட ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, கன்னடா தெரியாது. ஸோ நான் வந்து பெங்களூர்லேயோ இல்லை மும்பைலேயோ இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசணுன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் பேச முடியும். ஏன்னா நான் தமிழில் பேசினா அவங்களுக்கு தமிழ் புரியாதுல்ல. ஸோ காமனாக ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. இப்போ நான் பெங்களூருக்கு போகிறேன், எனக்கு கன்னடா தெரியாது, பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னா நான் வந்து இங்கிலீஷில் பேசுவேன், அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும், புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ 2 பேர் கம்யூனிகேட் பண்ணணுன்னாலே காமனாக வந்து ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஜாவானா எதுக்கு இருக்குது, என்ன பண்ணுறோம் அதை வச்சுன்னா, இப்போ பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். இப்போ நம்ம மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதில் மெமரி இருக்கும், CPU இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரால் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பைனரி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். பைனரி லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து அந்த சிபியூக்குள்ளே அதோட ஆர்கிடெக்சர் படி பார்த்தா அதில் வந்து கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் அதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா அதை வந்து 1ன்னு சொல்லுவோம், கரண்ட் பாஸ் ஆகலைன்னா 0ன்னு சொல்லுவோம். இந்த மாரி தான் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எந்த வேல்யூ, இமேஜஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற இமேஜஸ், வீடியோஸ், மெயில் அனுப்புறது, நம்ம மூவி பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸில், ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே அட் த பேக் எண்ட் கம்ப்யூட்டர் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா 0, 1 தான் ஸ்டோர் பண்ணும். பைனரி லாங்குவேஜை தான் ஸ்டோர் பண்ணும். ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டரை ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பைனரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் பேசணும்னா கம்ப்யூட்டருக்கு அது புரியும். கம்ப்யூட்டருக்கு நம்ம லாங்குவேஜஸ்லாம் தெரியாது, நமக்கும் பைனரி லாங்குவேஜில் பேச தெரியாது. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், நம்மளால் அதை பண்ண முடியாது. இட் இஸ் நாட் எ ஹியூமன்லி டாஸ்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்மீடியட்டாக ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா. நம்ம ஜாவாவில் கோட் பண்ணுவோம், கம்பைலர் இன்டர்பிரிட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம எழுதுகிற கோடை வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றும், பைனரி டேட்டாவாக மாற்றும். மாற்றிட்டா கம்ப்யூட்டரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணணுமோ அதை வந்து ரன் பண்ணிடும். ஸோ இதுதான் பேசிக் ப்ராசஸ்ஸு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாவாங்கிறது ஒரு லாங்குவேஜ், அதை வந்து ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோடு எழுத முடியும். அதை போய் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது கம்பைலர்னு, அதுக்கிட்ட கொடுத்தோன்னா அது வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி அதை பைனரியாக மாற்றும். இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சர்லாம் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ ஜாவா எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம், இன்னும் நீங்கள் நிறையா லாங்குவேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, C++, பைத்தான், இன்னும் நிறையா இருக்குது, நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜாவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாவாவில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் அந்த வீடியோஸ் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக இன்டீட்டெயில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதாவது ரியல் லைஃப்பில் எப்படி சொல்கிறதுனா, இப்போ எந்தெந்த ஒரு என்டிட்டிக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இருக்கோ அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹியூமன், இப்போ எனக்குன்னு ஒரு நேம் இருக்குது,
என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும். என்னால் வந்து படிக்க முடியும், ரன் பண்ண முடியும், வாக் பண்ண முடியும். இந்தமாரி நம்மளால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி டாஸ்க் நம்மளால் பண்ண முடியுதுல்ல. ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது என்னோட பேர் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, என்னோட ஏஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி, என்னோட ஹைட் ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்புறம் என்னால் என்னென்ன செய்ய முடியுங்கிறது மெத்தட்ஸ். ஸோ எனி என்டிட்டி அதில் வந்து விச் ஹேஸ் போத் attributes அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி கால்ட் as an ஆப்ஜெக்ட். பேசிக்கலி இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் அது பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணும். இதெல்லாம் நம்ம லேட்டராக கோடிங் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏயும் ஜாவாவையும் கம்பேர் பண்ணி சொன்னாங்கன்னா ஜாவா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிஏ விட அப்படின்னு கேட்டாங்க, சி லாங்குவேஜ் விடன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், சி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏனுங்கிறத நம்ம லேட்டராக பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம லேட்டராக என்னென்னு பார்க்கலாம். பட் பேசிக்கலி அது என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா நம்ம என்னென்னு வந்து நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸில் செக் பண்ணிடலாம். ஹை பர்ஃபார்மன்ஸு ஜாவா பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் செக்யூரிட்டி, ராபஸ்னஸ் இது எல்லாமே இருக்கும். அதனால தான் பேங்கிங் அப்ளிகேஷன், ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஜாவாவை யூஸ் பண்ணி டில் டுடே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மள்ட்ட வந்து நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கலாம், இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டரால் இந்த லாங்குவேஜ்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி கிடையாது. நம்ம வந்து கோடிங் வந்து ஜாவா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வேறு, கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் வேறு. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இப்போ இங்கிலீஷு, ஃப்ரான்ஸு, ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இதே லாங்குவேஜஸை கம்ப்யூட்டரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கம்பைலர் ரெடி பண்ணணும் அந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக. அப்புறமா அந்த லாங்குவேஜுக்கு நிறைய சின்டாக்ஸு, ஃபார்மேட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி இப்போ ஜாவா, C++, பைத்தான் அப்படின்னு நம்ம லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதை பற்றினது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா வந்து டெவலப் பண்ணது ஃபஸ்ட்டு யாருன்னா ஜேம்ஸ் காஸ்லிங்கிறவர் தான். அவர் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறபோது 1991 அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி. பட் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஸோ இப்போ ஜாவாவோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, ஏன் ஜாவா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ஜாவா ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து குளோபலி நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒரு கொஞ்சம் ஜாப்ஸ் தான் இருக்குது இந்த லாங்குவேஜுக்கு அப்படின்லாம் கிடையாது. சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, கோ, ரஸ்ட்டு அப்படிலாம். ஸோ அந்த லாங்குவேஜுக்குலாம் இந்தளவுக்கு ஸ்கோப் கிடையாது. ஜாவாக்கு வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, வேர்ல்டு வைடு ஜாப்ஸ் இருக்குது. சேலரி, காம்படேட்டிவ் சேலரி இருக்குது. வந்து பேஸ்ட் ஆன் த கம்பெனி அண்ட் ஜாப். ஸோ பேஸ்ட் ஆன் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன டைப் ஆஃப் ஜாபோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் வந்து டிஃப்ரெண்ட் 6 ஃபிகர் சேலரி வரைக்கும், அதோட அதிகமாக கூட நமக்கு ஜாவா லேர்ன் பண்ணால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் டிமாண்டும் அதிகம். இப்போ நீங்கள் லிங்க்டின், நாக்ரி அதெல்லாம் பார்த்தீங்கனாலே எக்கச்சக்க ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கும் ஜாவா பற்றி, நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜாவா டெவலப்பர் வேகன்சின்னு. ஸோ டிமாண்டும் அதிகமாகவே இருக்கிறதால கம்யூனிட்டியும் அதிகம். இப்போ ஜாவா இப்போ வந்து நீங்கள் பைத்தான் உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா பைத்தானுக்கு கம்யூனிட்டி இருக்குது. அதேமாரி ஜாவா வந்து 1991 இப்போ பார்த்தீங்கன்னா 30+ இயர்ஸ் ஆகிடுச்சு. அதாவது 35 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜாவா வந்து. அதனால் அப்போலேருந்து யூஸ் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் ஜாவா 1.0 வெர்ஷன்லேருந்து ஜாவா 25 வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் எத்தனையோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஜாவாவில். ஸோ அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன டவுட்னாலும் இப்போ நம்மள்ட்ட ChatGPT, ஜெமினி எல்லாம் இருக்குது. பட் முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இன்றைக்குமே வந்து இப்போ இந்த ChatGPT அதெல்லாமே எங்கேருந்து டேட்டா எடுக்குது, இந்த மாதிரி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டாவை தானே ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மள்கிட்ட நிறையா இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸாகவும் நம்மள்ட்ட வந்து JDKலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன இஷ்யூ வந்தாலும் ஜாவாவில் அது ரிசால்வ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி அவைலபிள். ஸோ இப்போ இங்கே பார்க்குற லோகோஸ் எல்லாமே வந்து அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸில் வந்து ஜாவாவை யூஸ் பண்ணுறாங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், லிங்க்டின், ஊபர், ஈவன் நாசா, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன் டெக்னாலஜி கம்பெனிஸ். ஸோ ஏர்லைன் நம்மளுக்கு எத்தனையோ ஏர்லைன் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே வந்து ஜாவா லாங்குவேஜ் வந்து பேக்ஹெண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் நமக்கு வந்து ஜாவாவோட ஸோ இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம ஏன் ஜாவா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஜாவாலன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். அதான் வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான ஃபீச்சர். ஸோ என்னென்னா, இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். நம்மள்ட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவில் அந்த பென்ட்ரைவ் எடுத்து ஒரு ஆப்பிள் மேக்ஓஎஸ் சிஸ்டமில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஒரு இமேஜை தூக்கி இந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பண்ணிட்டு பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு விண்டோஸ் லேப்டாப் வச்சுருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவங்க இன்சர்ட் பண்ண பார்க்குறாங்க. பென்ட்ரைவில் உள்ள இமேஜை தூக்கி அவங்க டெஸ்க்டாப்பில் போடணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி ப்ராப்ளமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான். ஆனால் இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் வந்து நீங்கள் மேக்ஓஎஸில் போட்டு அதில் உள்ள ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டு அதை தூக்கி நம்ம விண்டோஸில் இன்சர்ட் பண்ணாலும் சரி, லினக்ஸில் இன்சர்ட் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிடும். அதாவது நம்ம ஃபைல்ஸ்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். காமன் பென்ட்ரைவ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஓஎஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சேம் கைண்ட் ஆஃப் திங் தான் வந்து ஜாவாலையும் இருக்குது. இப்போ ஜாவாவில் என்னென்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆப்ஷன் என்ன ஃபீச்சர்னால், ஜாவா கோட் நம்ம எழுதுகிறோம்ல. இப்போ நான் வந்து விண்டோஸ் லேப்டாப் வச்சுருக்கேன். ஸோ இதில் கோடிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கம்பைலர், ஜாவா கம்பைலர்னு ஒன்று இருக்குது, ஜாவா சின்னு சொல்லிட்டு, அதை வச்சு கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடெலாம் லேட்டராக பார்க்கலாம். அந்த கோடு வச்சு என்ன பண்ணலான்னா, அந்த கோடை நான் வந்து மேக்ஓஎஸ் யூசர்கிட்டையோ இல்லை லினக்ஸ் யூசர்கிட்டையோ கொடுத்தேன்னா அவங்களாலையும் ரன் பண்ண முடியும் அந்த இன்டர்மீடியட் கோடை. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஓரா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நம்ம ரைட் பண்ணுறது ஏதோ ஒரு சிஸ்டமில் ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து விண்டோஸு, இதில் ரைட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் வேர்ல்டில் எந்த லேப்டாப்பு என்ன ஓஎஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நம்ம கம்பைல் பண்ணியிருக்கணும் நம்ம சிஸ்டத்தில், அதை பைட் கோடாக மாற்றி அதை கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் ஜாவாவில். அப்புறம் செக்யூரிட்டி. ஸோ அது செக்யூரிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேங்கிங், ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி ஜாவா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாவாவில் வந்து நிறைய செக்யூரிட்டி மெக்கானிசம் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி வந்து தவிர்க்கலாம். ஸோ இன்னும் செக்யூராக எப்படி நிறைய ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை செக்யூராக பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜாவாவில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸில் கூட ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராபஸ்னஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் போயிட்டு இருக்கு, அதில் பிரேக் பிடிக்கல அப்படின்னா அது வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம கோடிங்கில் கூட நம்ம வந்து நிறையா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திடீர்னு அப்படியே சாஃப்ட்வேரே கிராஷ் ஆகிடும். ஸோ அந்தமாரி இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஜாவாலானது நிறையா வந்து ஜாவா டிசைன் படியே அதெல்லாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் டைமில் வந்து செக் பண்ணி ஏதாவது எக்ஸப்ஷன்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அந்தமாரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து ஜாவாவில் இருக்குது. அடுத்த ஒரு ஃபீச்சர் இருக்குது, முதல்ல பார்த்தது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம செப்பரேட்டாக அதுக்குன்னே ஒரு வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பேசிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். டைரெக்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நம்ம பார்த்தோன்னா புரியாது. ஸோ ஜாவா பேசிக்ஸ், சின்டாக்ஸ் அதை எப்படி கோட் பண்ணுறது, சிம்பிள் ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஊப்ஸ்னே தனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ பேசிக்கலாக பார்த்தா ஜாவா வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதாவது இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கே பில்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த பில்டிங் அப்ளிகேஷன்லாம் வந்து அவங்க வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டெஸ்க்டாப்லேயே பார்த்தா ஐக்கான் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி லோக்கல்லே ரன் பண்ணிக்கலாம். அந்தமாரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷனும் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனும் ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் பார்த்தோம்ல, அந்தமாரி கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு தேவையான மெயின் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் நிறைய டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணும், டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். ஸோ அதோட பேக்கெண்டில் கூட ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் நாசான்லாம் பார்த்தோம், நாசா இந்தமாரி ஸ்பேஸ் எக்ஸ் அவங்கெல்லாம் கூட ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோஸ்ட்லி ஜாவாவோட மெயின் யூஸ் என்னென்னா வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸு. நம்ம வெப்சைட்லாம் பார்க்குறோம்ல, அந்த வெப்சைட்டோட பேக்கெண்டு மோஸ்ட்லி ஜாவா வச்சு பண்ணுவாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜாவா வச்சு மேக்ஸிமம் பண்ணலாம். அப்புறம் க்ளவுட் பேஸ்டு, இப்போ வந்து AWS, கூகுள் க்ளவுட், அஸ்யூர் இந்தமாரி நிறையா க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் கூட நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஜாவா பேஸ்டாக நம்ம அப்ளிகேஷன் அதை க்ரியேட் பண்ணி இந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மில் கூட நம்மளால் ரன் பண்ண முடியும். அப்புறம் நிறையா கேம்ஸ் கூட ஜாவா வச்சு நம்ம பண்ணலாம். அப்புறம் இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, முன்னாடி வந்து அதெல்லாம் ஜாவாவில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா காட்லின்னு ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிட்டாங்க, அது ஆண்ட்ராய்டுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாங்குவேஜ். அதனால இப்போ அதோட யூஸ் ரொம்ப இல்லை. ஆனாலும் ஸ்டில் ஓல்டு
அப்ளிகேஷன்ஸ் ஜாவாலேயே பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்டில் ஜாவாவில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த 6 கேட்டகரிஸ்லாம் நம்மள்ட்ட ஜாவாவோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேசிக்ஸாக ஜாவா பற்றி என்ன இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு அசைன்மெண்ட் தரேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நீங்களாவே ரெஃபர் பண்ணி வேறு ஏதாவது வீடியோஸ் ரெஃபர் பண்ணி எப்படி வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ரெண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது எதுக்காக ஜாவா கற்றுக்கணுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்க இல்லாமல் அதை வந்து என்னென்னு பார்ப்பாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிளேலிஸ்ட் கண்டினியூ பண்ணணும்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ எவ்ரிவன்.